வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: ஒடிசா, மேலும் சத்தீஸ்கர், வடமேற்கு வங்கக்கடலை இணைக்கும் தபாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் சற்று உள்ளே நகர்ந்து சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் செல்லும் பொழுது படிப்படியாக இந்த நிகழ்வு தீவிரமடையும். அதே வேளையில் வருகிற நாட்களில் கேரளாவுக்கு சீராக தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் கேரளாவை விட கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை சற்று வலுவாக தீவிரமடையும். அதே வேளையில் வருகிற நாட்களில் கோவா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஜூலை 3ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு கிழக்கு பகுதி, வடகிழக்கு வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு தீவிரமடைந்து ஜூலை 5ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் திரையேறி இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு மேற்கு வழியாக செல்ல இருக்கிறது. அதாவது ஒடிசா, ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் இந்த வழித்தடத்தில் நிகழ்வு பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் உள் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய இருக்கிறது. அதாவது ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், அதே வேளையில் தெலுங்கானா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் தீவிரமடையும். அதேவேளை குஜராத் தெற்கு பகுதியும் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை பாதிக்கும் மழையாக கொடுக்க இருக்கிறது. வட உள் மாநிலங்களிலும் அரபிக்கடல் ஒட்டியுள்ள மாநிலங்களிலும். தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் வரும் நாட்களில் வெப்பச்சலமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. அதேவேளை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு சற்று தீவிரமடையும். வருகிற நாட்களில் வெப்பச்சலமழை என்பது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதேவேளையில் ஜூலை 8ஆம் தேதிக்கு பிறகு அங்கே வெப்பச்சலமழை மீண்டும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை மேகம் சூழ்ந்து காணப்படும். பெரும்பாலான இடங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் காலை 9 மணிக்கு பிறகு கடலோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மேகங்கள் விளங்கி லேசான வெயில் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று பெரிய அளவில் வெயில் இருக்க வாய்ப்பில்லை. மேகம் சூழ்ந்தே காணப்படும். விட்டு விட்டு லேசான சாரல் தூறல் இருக்கவும் வாய்ப்புள்ளது. இன்று வெப்பச்சலமை என்பது குறைவான பரப்பிலே அங்கே ஓரிரு இடங்கள் மட்டுமே வெப்பச்சலமை, சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி வரை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று பாபநாசம், அதேவேளையில் அம்பை சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் எப்போது வேணாலும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திருநெல்வேலி மாநகரம் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதற்கு கிழக்கு பகுதி பெரும்பாலும் ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவைகுண்டம் வரை முன்னேறி வந்து சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திருச்செந்தூர் வரை எட்டி பிடிக்கவும் வாய்ப்புள்ளது. லேசான சாரல் தூறல். இன்று தென்மேற்கு பருவமழை சற்று உள்பகுதி வரை முன்னேறி வர வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சற்று மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தென்காசி, கடலூர், புளியங்குடி, வாசுதேவநல்லூர் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை சுரண்டை, ஆலங்குளம், சங்கரன் கோவில் வரை எட்டி பிடித்து லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று அதேவேளை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இன்று மேற்கு பகுதி மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், பத்திராயிருப்பு இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு கிழக்கு பகுதி முன்னேறி வந்து சிவகாசி வரை லேசான சாரல் தூறல் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களை பொறுத்தவரை வெப்பச்சலமழை என்பது ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். அதேவேளை மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் வடக்கு பகுதி மட்டுமே பெரும்பாலும் சோழவந்தான், வாடிப்பட்டி, அலங்காநல்லூர், மேலூர் இந்த இடங்களில் மட்டும் ஓரிரு இடங்கள் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் இன்று தென்மேற்கு பருவமழை சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்துக்கும் லேசான சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை கிழக்கு பகுதி பெரியகுளம்,
ஆண்டிப்பட்டி, ஊசலம்பட்டி, வருசநாடு இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று நேற்றே பொள்ளாச்சி, ஊத்தக்கால் மண்டபம், அதவில் கிணத்துக்கடவு இந்த இந்த சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் நேற்று மழைப்பொழிவு கிடைத்தாலும் இன்றும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களாம் அதேவேளையில் நேற்று உடுமலைப்பேட்டைக்கு பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் இன்று லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தாராபுரம் வரை லேசான சாரல் மழை எட்டிப்பிடிக்க வாய்ப்புள்ளது. அதாவது திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி தாராபுரம் வரை லேசான சாரல் மழை எட்டிப்பிடிக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் மாநகரம் வரை சாரல் எப்போது வேணாலும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான முதல் சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் வால்பாறைக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி பெரும்பாலும் காரமடை, அன்னூர் சுற்று வட்டாரங்கள், புஞ்சை புளியம்பட்டி சுற்று வட்டாரங்களாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து இன்று லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று வெப்பச்சலன மழை பெரிய அளவில் கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் அல்லது மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் சுற்று வட்டார பகுதிகளில். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் இன்று பரவலாக மழைப்பொழிவு எப்போது வேணாலும் இருக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை. அதுபோல் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் தெற்கு பகுதி தாராபுரத்துக்கு லேசான சாரல் தூறல் கிடைத்தாலும் வடக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு, தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் வடக்கு பகுதி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு இடத்தில் லேசான மழைப்பொழிவு இருக்குமே தவிர பெரிய அளவில் நேற்றை விட இன்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கு வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் நேற்றை விட இன்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். மிதமான மழை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைத்துள்ளது. கூடுதலான இடங்களில் மழை கிடைத்துள்ளது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர் கீழ் தான் பெரும்பாலான இடங்களில் மழை பதிவாகி உள்ளது. இன்று அதைவிட பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். மழையும் சற்று குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், நாகப்பட்டினம் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். இதன் காரணமாக வடக்கு பகுதி ஏதாவது கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வரும் குளிர்ந்த காற்று மேகங்கள் உருவாக்கி லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கரூர் மாவட்டம் வடக்கு பகுதி. நாமக்கல் மாவட்டத்திலும் அதே வடக்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரியலூர், பெரம்பலூர், திருச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தென்மேற்கு காற்று வலுவாக கிழக்கு நோக்கி பயணிக்கும். அதுவேளை கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் ஒரு 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளில். ஆனால் உள்ளே சில காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும். ஆனால் வெப்பச்சலனம் என்பது இன்று சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு நேற்றை விட சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைத்தாலும் அங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை. நாளை ஜூலை 2ஆம் தேதி வெப்பச்சலன மழை என்பது முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை மேலும் அதிகரிக்கும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் கனமழையாக கிடைக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை நிலப்பரப்பில் கனமழை கிடைத்தாலும் உள்பகுதி வரை முன்னேறி வந்து சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நீலகிரி, வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை நாளை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி மிதமான மழையாகவும் கிழக்கு பகுதி சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை பொள்ளாச்சிக்கெல்லாம் ஒரு மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தாராபுரம் வரை எட்டி பிடித்த சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பழனிக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை, தூறல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை நாளை தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 2ஆம் தேதி வெப்பச்சலனம் என்பது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். அதுவும் சென்னை சுற்றியுள்ள இடங்கள்
இடங்களுக்கு மட்டுமே ஏதாவது ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை ஜூலை 2ஆம் தேதி. ஜூலை 3ஆம் தேதி மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலனை அங்கே தொடர வைப்பது. பெரும்பாலும் ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். அதே வேளையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர் இந்த இடங்களில் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும். இப்படி குறைவான பரப்பிலே வரும் நாட்கள் வெப்பச்சலன மழை தொடர வாய்ப்புள்ளது. அதேபோல் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. ஜூலை 3, 4, 5 என்று தொடர்ந்து ஜூலை 8ஆம் தேதி வரை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்திலும் குறைவான பரப்பிலே வெப்பச்சலனம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஜூலை 8ஆம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு அங்கே வெப்பச்சலனை தொடர வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பெரும்பாலும் திருநெல்வேலி கிழக்கு பகுதி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர் இந்த இடங்களில் அங்கே வெப்பச்சலனை சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை தொடர வாய்ப்புள்ளது. அதேவேளை தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. அதேவேளையில் ஜூலை 9, 10, 11, 12 தேதிகளில் வெப்பச்சலனை அங்கே சற்று கூடுதலான பரப்பில் வட மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலனை தொடர வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை வட மாநிலங்களில் தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாநிலங்கள்லாம் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை பாதிக்கும் மழையாக இருக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரித்திருந்தாலும் ஜூலை 8ஆம் தேதி பிறகு தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சலனை பரப்பில் குறைந்த இடங்களே வெப்பச்சலனை கிடைத்தாலும் ஜூலை 8ஆம் தேதி பிறகு படிப்படியாக வெப்பச்சலனை பரப்பில் அதிகரித்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். பகல் நேரங்களில் 50 கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 50 முதல் மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மன்னார் வளைகுடாவில் மட்டும் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். ஜூலை 3ஆம் தேதி முதல் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அதிகரித்து காணப்படும். ஜூலை 3ஐ விட ஜூலை 4, 5, 6 தேதிகளில் காற்றின் வேகம் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.